ராத்திரி இருக்குல ஏதோ ஒண்ணு உங்களை விடாம துரத்துற மாதிரி அந்த திகிலான கனவு உங்களுக்கு வந்திருக்கா? மூச்சு வாங்கும், இதயம் வேகமா துடிக்கும், தப்பிக்கலாம்னு ஓடுவீங்க. ஆனா அந்த கதவு தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் இல்லையா? நிஜம் என்னன்னா, நம்மள பல பேரு வாழ்க்கையில இப்படி ஒரு முடிவே இல்லாத பாதையில தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். எதை பார்த்து பயப்படுறோமோ அதை நேருக்கு நேர் பார்க்காம எப்பவுமே இப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு விவேகானந்தர் ஒரு சூப்பர் கதை சொல்றாரு. ஒரு முறை கோபமான குரங்குகள் துரத்துனப்போ அவர் உசுர கையில புடிச்சிட்டு ஓடினாராம். அப்படி அவர் பயந்து ஓடிட்டு இருந்தப்போ திடீர்னு முகம் தெரியாத ஒருத்தர் ரொம்ப சத்தமா ஒரு வார்த்தை கத்துனார். அந்த சத்தம், அந்த மிருகங்களை எதிர்கொள், அந்த பயங்கரத்தை ரொம்ப தைரியமா நேருக்கு நேர் நின்னு எதிர்கொள். நாம ஓடுறதை நிறுத்தினா வாழ்க்கையோட கஷ்டங்கள் எல்லாமே இந்த குரங்குகள் மாதிரியே பயந்து பின்வாங்கிடும். இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. பயத்தை நீங்க திரும்பி பார்த்தா மூளையில இருக்கிற அந்த தப்பிச்சு ஓடுற உணர்வு தானாவே நின்னுடும். உங்களை துரத்துற குரங்குகள் ஒரு எக்ஸாமா இருக்கலாம், ஒரு கஷ்டமான பேச்சா இருக்கலாம், இல்ல வேலைய மாத்திர தயக்கமா கூட இருக்கலாம். நீங்க ஓடுறத நிறுத்திட்டு பயத்தை நேருக்கு நேர் பார்க்குற அந்த நொடியே அதோட மொத்த பலமும் சுத்தமா அழிஞ்சிடும். அவ்வளோ பெரிய தடையா தெரிஞ்சது எல்லாமே வெறும் நிழல் தான்னு அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். வெளிச்சத்தால உருவான உங்களை எந்த ஒரு இருட்டாலும் காயப்படுத்தவே முடியாது. இதுதாங்க இதுல இருக்கிற மிகப்பெரிய உண்மை. இப்போ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எதை பார்த்து பயந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நில்லுங்க, பின்னாடி திரும்புங்க. அந்த பயத்தை இப்போ நேருக்கு நேரா தைரியமா எதிர்கொள்ளுங்க. செஞ்சு பாருங்க, அந்த பயம் உங்களை பார்த்து வேகமா ஓடும். அடுத்த முறை பயம் வந்தா நீங்க ஓடுவீங்களா இல்ல துரத்துவீங்களா?